மனசு வலிக்குதா? ஒரு நிமிட தீர்வு இதோ. நிறைய நேரங்கள்ல நம்ம வெறும்னா உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்லன்னா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். நம்ம மனசு மட்டும் பாரமா, சோகமாவே இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடிலாம் நான் எப்படி இருப்பேன்னா, காலையில எழுந்த உடனேவே இந்த நாள நம்ம சந்திச்சே ஆகணுமா? நம்ம எந்த பர்பஸ்க்காக இருக்கோம் அப்படின்னு மனசு யோசிச்சுட்டே இருக்கும். நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்க கிரீஃப் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய முக்கியமான விஷயங்களையும் எந்த மாதிரி மைண்ட் செட்டையும் டெக்னிக்ஸையும் நம்ம வாழ்க்கையில குயிக்கா அப்ளை பண்ணா பாரமான மனசு, சோகமான உணர்வு இதுல இருந்தெல்லாம் வெளியே வரலாம் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சோகம், கஷ்டம் இதெல்லாம் ஒரு தடவை மட்டும் வர விஷயம் கிடையாது. திரும்ப திரும்ப வேற வேற உருவங்களா நம்ம சோகம், கஷ்டங்களை ஃபேஸ் பண்ண தான் போறோம். அதுவும் ஜென்ரலா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மேல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சோகமும் பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஹையர் பொசிஷனுக்கு போக போக இன்னும் கம்பேரிசன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. நம்ம ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம். சோ நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிட்டா, இந்த லெவல் அச்சீவ் பண்ணிட்டா நமக்கு சோகம், கஷ்டம்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில இந்த மனபாரம், சோகம் இதெல்லாம் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்க லைஃப்ல ஒரு நல்ல நிலையில இருந்தும் கஷ்டங்கள், சோகங்கள் இதெல்லாம் அடிக்கடி ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை கேளுங்க. ஒரு புல்வெளியில பலமான காத்தடிச்சுதான் கருமையான மேகங்கள் உண்டாகி ஒரு பலத்த புயல் உருவாகுது. அங்க இருந்த பசுக்கள்லாம் அந்த புயலை பார்த்து பயந்து நடுங்கி அப்படியே ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தது. இந்த புயல் காத்து வேகமா வீச வீச இந்த பசுக்களால அதை தாங்கவே முடியல. இதனால அந்த பசுக்கள் நிறைய வலியையும் கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனா அங்க இருந்த எருமைகளை பாத்தீங்கன்னா, அந்த புயல் காத்து அதுங்களை நோக்கி வேகமா வீசினாலும் அந்த எருமைகள் அதை எதிர்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த புயலை வேகமா இந்த எருமைகள் கடந்ததுனால அந்த புயல் மூலமா அவங்க அனுபவிச்ச வலி என்னமோ கம்மி தான். இததான் நம்ம பஃபலோ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை, கஷ்டங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தோம்னா, இல்ல அதை பார்த்து பயந்து ஒதுங்கி ஓடினாலோ அந்த கஷ்டங்களால நமக்கு வர வலி பெருகி கொண்டே தான் போகும். அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற பாடங்களை கத்துக்கிட்டு அதை வேகமா ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையோட மறுபக்கம் ரொம்ப அழகா இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த புயல் மாதிரி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது இந்த கதையை, இந்த பஃபலோ மைண்ட் செட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு மூணாவது மனுஷனா நம்ம எண்ணங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கஷ்டங்களையும் நம்மளையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையும் தான் நம்மளோட வீடு மாதிரி. நமக்கு வர எண்ணங்கள், உணர்ச்சிகள், சோகம், கோபம், பதட்டம் இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் மாதிரி. அவங்க கிட்ட இருந்து நம்மள பத்தியும் நம்ம லைஃப்க்கு தேவையானதை பத்தியும் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம வேலையை பார்க்கறது நல்லது. அவங்க சொன்னதையும் அவங்க நடந்துட்டதையும் நம்ம நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல நம்மளால ப்ராக்ரஸ் பண்ணவே முடியாது. இதை பத்தி இன்னும் நிறைய டூல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு, வேலை பளு இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தன்னம்பிக்கை இல்லாம நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய உங்களை சுத்தி இருக்கு. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டன்டா உங்களால ஒரு வேலையை பண்ண முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் இல்ல அப்படின்னா என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்க மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ், பதட்டம், பயம் அப்படிங்கிற சுழல்ல இருந்து வெளில வந்து எப்படி நீங்க மன அமைதி, நிம்மதி, வெற்றி மற்றும் அன்பை ஈர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தி இன்னும் விவரங்களுக்கு என்னோட மெயில் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தடை நீங்க அப்ளை பண்றது மூலமா உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க ஹாப்பினஸ்ல 80% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஜென்ரலாவே நம்ம எண்ணங்களை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கதையில வந்த மாதிரி இந்த நெகட்டிவான எண்ணங்களையும் நம்மளோட கஷ்டமான ஃபீலிங்ஸையும் பார்த்து பயந்து ஓடாம இன்னைக்கு பிரசன்ட்ல நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நம்மள சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய நபர்களும் நம்ம கூடவே இருந்தாலும் அதை பல நேரங்கள்ல நம்ம கவனிக்க தவறிடுறோம். நம்ம சந்தோஷம் எங்க எங்க அப்படின்னு தேடிட்டே போனோம்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி. அதை தேடி நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனா அது நம்ம கைக்கு வரவே வராது. நம்ம கஷ்டங்களுக்கு முக்கியமான காரணமா நிறைய நேரங்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான். முன்னாடிலாம் நான் ஒரு இடத்துக்கு போறேன், நிறைய மக்களை சந்திக்கிறேன், அவங்க என்ன கண்டுக்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அதை நான் ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு அதை பத்தி கவலைப்பட்டுட்டே இருப்பேன். அதே மாதிரி என்னோட கடந்த காலத்தை நினைச்சு அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க, என்ன அவங்க
அவங்க சரியாவே ட்ரீட் பண்ணல அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுவேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க செஞ்சதை விட நம்மள பத்தி நமக்கு இருக்கிற எண்ணங்கள் ரொம்ப தாழ்வா இருக்கு அப்படிங்கறது தான். நான் வர்த்தி தான், நான் இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கும் போது மத்தவங்க நமக்கு பண்ற எதையுமே நம்ம பர்சனலா எடுத்துக்கவே மாட்டோம். அப்படியே அவங்க வேணும்னு அதை பண்ணாலும் அது நம்மள பாதிக்கவே பாதிக்காது. நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறதும் நல்ல தூக்கமும் கூட சம்டைம்ஸ் இந்த கஷ்டங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு இன்டர்வியூல கமல்ஹாசன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க சோகமா இருக்கும் போது என்ன செய்வீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது, நான் தூங்கிடுவேன், நான் தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஃப்ரெஷ் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி சிம்பிளா நீங்க எந்த விஷயங்களை செஞ்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி அதிகமா கஷ்டங்களை ஃபீல் பண்றதுக்கான காரணம் நம்ம மத்தவங்களுக்கு தான் அதிக பவரை கொடுத்து வச்சிருக்கோம். அதாவது மத்தவங்களோட பேச்சு, அடுத்தவங்களோட அமைதி, அடுத்தவங்க நடந்துக்கிறது நம்மள ரொம்ப பாதிச்சதுன்னா நம்மளோட சேஃப்டியையும் சந்தோஷத்தையும் அவங்க கையில ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி அடுத்தவங்களால நீங்க பாதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உடனடியா இந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. என்னோட வாழ்க்கைக்கான ரிமோட் என்கிட்ட தான் இருக்கு, அடுத்தவங்க கிட்ட நான் அந்த பவரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரே நொடியில நீங்க ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா விட்டுறணும். நம்ம சோகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சில 1 minute ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்ல போறேன். நமக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ நம்ம உடனே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட காட்சியோ இல்லனா நம்ம எதுக்கு வாழறோம் நினைக்கிறோம், நம்மளோட லைஃப் பர்பஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த நம்ம காட்சிப்படுத்தி பார்த்து நம்ம நல்லா வாழணும், இப்ப இருக்கிற கஷ்டங்கள் என்னோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க கூடாது அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும். நம்ம கஷ்டங்களும் சோகங்களும் நமக்குள்ளேயே நம்ம மனசுலயும் உடல்லயும் ரொம்ப நாளைக்கு தங்கிடும். அதனால்தான் நம்ம வேதனையில மன கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம மனசு ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வயிற்று வலி, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதனால வருத்தமா இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு தான் ஜர்னலிங் ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம எண்ணங்களை வார்த்தையாகவோ வாக்கியங்களாகவோ எழுதும்போது அது நமக்குள்ள தேக்கி இருக்கிற உணர்ச்சிகளை வெளியேற்ற ரொம்ப உதவியா இருக்கு. ஆனா இது ஒரே நாள்ல கண்டிப்பா நடக்காது. நம்ம இத தினம் தினம் செய்யும் போதுதான் நான் சொன்ன கதையில வந்த மாதிரி நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை நம்ம வேகமா கடக்க முடியும். இந்த மாதிரி நம்ம மனசு ஃபுல்லா நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது நம்ம சரியா நோட் பண்ணியிருந்தோம்னா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம பழசெல்லாம் நல்லா கிண்டி இன்னும் அதே மாதிரி எண்ணங்களையும் கவலைகளையும் கொண்டு வரும். இது ஒரு லூப் மாதிரி போய் நம்ம மனசுல அது ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸா ஒலிச்சுட்டே இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் பத்தி நமக்கு ஒரு புரிதல் இல்லாம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்குள்ளேயே அது ஒரு நல்ல சேர் போட்டு உட்காந்துட்டு நம்மள ஒரு வழி ஆக்கிடும். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட பவர் அது இழந்து நம்மளோட மைண்டை கிளியரா திங்க் பண்ண வைக்கும். என்னோட வாழ்க்கை ரொம்ப லோவா இருந்த சமயத்துல நான் எந்த பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட லைஃபை ரீசெட் பண்ணேன் அப்படிங்கறத பத்தி நான் நம்ம சேனல்ல டீடைல்டா ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.